everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் vocabulary பார்க்கலாம். அமெரிக்கன் இங்கிலீஷ் வர்சஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் ஒரு சில ஐட்டம்ஸ் எப்படி சொல்லுவோம், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சில ஐட்டம்ஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்றத பற்றி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் யார்கிட்டையாவது பேசும்போதும் சரி, இல்லை வேறு யாராவது நம்மக்கிட்ட பேசும்போதும் சரி, நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன். இந்த சைடில் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சைடில் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நான் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிகிட்டே வரேன். ஏதாவது இடத்துல வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னா எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டால் மட்டும் ஸ்டாப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பிஸ்கெட். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து பிஸ்கெட்டுன்னு தான் சொல்லுவோம். இதே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா குக்கி. பிஸ்கெட், குக்கி. பஞ்சு மிட்டாய், கேண்டி ஃப்ளாஸ், காட்டன் கேண்டி. கேண்டி ஃப்ளாஸ், காட்டன் கேண்டி. பீட்ரூட், பீட்ரூட், பீட். பீட்ரூட், பீட். கத்திரிக்காய், ஓபர்கீன், எக் பிளான்ட். ஓபர்கீன், எக் பிளான்ட். ஸோ நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிஞ்சாலுங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். குறிப்பாக வந்து இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து பிரிஞ்சாலுங்கிறது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஓபர்கீன் அப்படிங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து எக் பிளான்ட். குளியல் டப், பாத், பாத் டப். பாத், பாத் டப். குப்பை, ரப்பிஷ், கார்பேஜ், ட்ராஷ். ஓகே, த்ராஷ்ன்னு சொல்லிடக்கூடாது, இது வந்து ட்ராஷ். ஓகே, கார்பேஜ், ட்ராஷ். ஸோ இதே வந்து த்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த டிஹெச் சவுண்ட் வந்துடும். அதுக்கு அர்த்தம் வந்து கம்ப்ளீட்லி வேறு. ஓகே, டிஹெச்ஆர்ஏஎஸ்ஹெச்ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா யாரையாவது போட்டு அடிக்கிறது. ஹீ த்ராஷ்ட் மீ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவன் வந்து என்னை பயங்கரமாக போட்டு அடித்தான். த்ராஷ் அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் வந்து ஒருத்தங்களை பயங்கரமாக போட்டு ப்ரூட்டலாக அடிக்கிறது. ஓகே, ரப்பிஷ், கார்பேஜ், ட்ராஷ். குப்பை தொட்டி, டஸ்ட்பின், ட்ராஷ் கேன். ஓகே, ட்ராஷ் கேன்னு சொல்லலாம், கார்பேஜ் கேன்னு சொல்லலாம். குழாய், டேப், ஃபாசெட். டேப், ஃபாசெட். திரையரங்கு, த சினிமா, த மூவிஸ். த சினிமா, த மூவிஸ். வேணுன்னா த சினிமா தியேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேர் அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம தியேட்டருங்கிறத சேர்த்திக்கலாம். பட் பெரும்பாலும் த சினிமா, த மூவிஸ். சிப்ஸ், சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அடுத்தது வந்துட்டு நம்ம அதாவது இந்த ஸ்டிக்ஸ் மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா பொட்டேட்டோவை, அப்படி சொல்லும்போது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து சிப்ஸ்ன்னு தான் அதை சொல்கிறோம். இதே வந்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை அடுத்தது வந்து அந்த ரவுண்டாக நம்ம ஃப்ரைம்ஸ் பண்ணும்போது அதை வந்து கிறிஸ்ப்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ். ஓகே, வெட்டுக்கருவிகள், அதாவது வந்து ஸ்பூன், ஃபோக், நைஃப் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, டைனிங் டேபிளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அது வந்து கட்லரி, சில்வர்வேர். கட்லரி, சில்வர்வேர். ஸோ இப்போ வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்லையுமே சில பேர் வந்து கட்லரி அப்படின்றத யூஸ் பண்ணுறது உண்டு. பட் பேசிக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து சில்வர்வேர். வாட்டிய ரொட்டி, எக்கி பிரெட், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். அதாவது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுங்கிறத எக்ஸாக்டாக அவங்க வந்து பெரும்பாலும் எக்கி பிரெட்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷில். கப் கேக், ஃபேரி கேக், கப் கேக். ஃபேரி கேக், கப் கேக். அடுத்தது தரைத்தளம், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம். எல்லா டைமும் கிடையாது, பட் பெரும்பாலும் நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை ரூல் பண்ணனாலேயோ என்னவோ அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷோட இம்பேக்டாக இப்போவும் வந்து நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இந்த ஸ்டைல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தரைத்தளம் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதவே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். முதல் தளம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து செகண்ட் ஃப்ளோர். ஓகே, இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த ஸ்டைல் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம், அதனால தான் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி சொல்கிறோம். தோட்டம், கார்டன், யார்ட், பேக்யார்ட். யார்ட் அல்லது பேக்யார்ட். குடியிருப்பு, ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட். ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட். அதாவது நான் அந்த ஃப்ளாட் அதை வச்சு சொல்கிறேன். லிஃப்ட், லிஃப்ட், எலிவேட்டர். லிஃப்ட், எலிவேட்டர். மாவு பண்டம். ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா இது நம்ம டார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஃப்ளான், ஃப்ரூட் பாய். ஃப்ளான், ஃப்ரூட் பாய்.
பன்றி இறைச்சி, கேமன், ஹாம், கேமன், ஹாம். ஸோ போர்க் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரா மீட். இது வந்து என்னென்னா ஹாம் அண்ட் கேமன் வந்து ப்ரோசஸ்ட் ஒன். ஓகே, ப்ரோசஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் அது ப்ரோசஸ் ஒன்னு சொல்லுவாங்க. டின், டின், கேன். இது நம்ம ஈக்குவலாகவே நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடியது தான். டின்னு நம்ம சொல்லுவோம், கேனுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து அதிகமாக டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் கேன் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கூஜா, ஜக், பிக்சர், ஜக், பிக்சர். வரவேற்பறை, ரிசப்ஷன், ஃப்ரண்ட் டெஸ்க், ரிசப்ஷன், ஃப்ரண்ட் டெஸ்க். மிட்டாய் கடை, ஸ்வீட் ஷாப், கேண்டி ஸ்டோர், ஸ்வீட் ஷாப், கேண்டி ஸ்டோர். டார்ச், டார்ச், ஃப்ளாஷ் லைட், டார்ச், ஃப்ளாஷ் லைட். ஸோ நம்ம வந்து மொபைல் ஃபோன்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில மொபைல்ஸ்லலாம் வந்து டார்ச் அப்படின்னு இருக்கும், சில மொபைல்ஸ்லலாம் வந்து ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அலமாரி, வார்ட்ரோப், கிளாசெட். ஸோ இது வந்து வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லக்கூடாது, வார்ட்ரோப். ஓகே, வார்ட்ரோப். அதே மாதிரி இது வந்து க்ளோசெட்டுன்னு சொல்லக்கூடாது, கிளாசெட். ஓகே, வார்ட்ரோப், கிளாசெட். மக்காச்சோளம், மெய்ஸ், கார்ன், மெய்ஸ், கார்ன். கொத்துக்கறி, மின்ஸ்ட் மீட், கிரவுண்ட் மீட், மின்ஸ்ட் மீட், கிரவுண்ட் மீட். வெங்காயத்தால், ஸ்ப்ரிங் ஆனியன், கிரீன் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், கிரீன் ஆனியன். கழிவறை, லூ, டாய்லெட், ரெஸ்ட் ரூம், டாய்லெட். தள்ளுவண்டி, ட்ராலி, கார்ட், ட்ராலி, கார்ட். அதாவது வந்துட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ட்ராலி, கார்ட். வாஷ் பேசின், வாஷ் பேசின், சிங்க். நம்ம வந்து ரெண்டுமே ஈக்குவலாக யூஸ் பண்ணுறோம், பட் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வாஷ் பேசின் அப்படிங்கிறத அதிகமாகவும், அமெரிக்கன் இங்கிலீஷில் சிங்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது உண்டு. நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான், யூசேஜில் இருக்கிறது தான். குழந்தை தள்ளுவண்டி, ப்ராம், புஷ் சேர், ப்ராம், புஷ் சேர். ஸ்ட்ரோலர், பேபி கேரேஜ், ஸ்ட்ரோலர், பேபி கேரேஜ். மேலங்கி, வெஸ்ட் கோட், வெஸ்ட், வெஸ்ட் கோட், வெஸ்ட். ஸோ கோட் சூட்டெல்லாம் போடும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் கோட் வந்து சில சமயம் உள்ளே போடுவாங்க இல்லைங்களா. அதே மெட்டீரியலில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து போட்டிருப்பாங்க ஸ்லீவ்லெஸ் கோட் ஒன்று. ஓகே, அதுதான் வந்து வெஸ்ட் கோட். அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து அதை வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து உல்பனியன் அப்படிங்கிறதையும் நம்ம வெஸ்ட்டுன்னு சொல்கிறது உண்டு. ஓகே, கம்பளி சட்டை, ஸ்வெட்டர். ஸோ நம்ம இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஸ்வெட்டர். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஜம்பர், புல்லோவர், ஜம்பர், புல்லோவர். பிணைப்புகள், பிரேசஸ், சஸ்பெண்டர்ஸ். அதாவது வந்துட்டு நம்ம ஒரு பெல்ட் யூஸ் பண்ணுவோம், ஒரு எலாஸ்டிக் பெல்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பேண்ட்டில் ஃபிக்ஸ் அதாவது பேக் சைடில் கிளிப் பண்ணிவிட்டு அதை வந்து அது ரெண்டு சைட்லேயும் கொண்டு வந்து முன்னாடி பக்கம் நம்ம வந்து கிளிப் பண்ணுவோம் இல்லைங்களா, ஷோல்டர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்து அது. ஓகே, ஸோ பேண்ட்டில் மாட்டி ஷர்ட்டுக்கு மேலே கொண்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் கிளிப் பண்ணுறது, பிரேசஸ், சஸ்பெண்டர்ஸ். காலணிகள், ட்ரெயினர்ஸ், ஸ்னீக்கர்ஸ். ஸோ இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூஸை வந்துட்டு அவங்க இப்படி சொல்கிறாங்க. ஓகே, ட்ரெயினர்ஸ், ஸ்னீக்கர்ஸ். ஸோ ட்ரெயினர்ஸ் அப்படின்னா நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸை வந்து ட்ரெயினர்ஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்னீக்கர்ஸ். வாகன இயந்திர மூடி, அதாவது முன்னாடி நம்ம இன்ஜின் இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, அது போனட். நம்ம ஊர்லேயும் வந்து போனட் அப்படின்றது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து ஹூடு. ஓகே, வாகன உடைமை பெட்டி, நம்ம ஊரில் வந்து டிக்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து பூட், அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரங்க். முன் கண்ணாடி, வண்டியோட முன் கண்ணாடி வந்து விண்ட்ஸ்க்ரீன், விண்ட்ஷீல்டு. ஓகே, விண்ட்ஸ்க்ரீன், விண்ட்ஷீல்டு. இண்டிகேட்டர், நம்ம ஊரில் வந்து வண்டியில் இருக்கிறது வந்து நம்ம அதிகமாக இண்டிகேட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் இண்டிகேட்டர் தான். ஓகே, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இண்டிகேட்டர். அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளிங்கர். அது வந்து பிளிங்க் பண்ணுது இல்லைங்களா, விட்டு விட்டு எரியுது, பிளிங்க் பண்ணுறனால அது வந்து பிளிங்கர். இன்னொன்று வந்து அது டேர்ன் பண்ணும்போது நம்ம போடக்கூடிய சிக்னலுங்கிறனால அது வந்து டேர்ன் சிக்னல் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்தது டயர். ஸோ ரெண்டு இதுலேயுமே டயர் தான். ஸ்பெல்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, கார் பார்க்கிங், நம்ம ஊரில் வந்து கார் பார்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து கார் பார்க், கார் பார்க்கு.
அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்க்கிங் லாட், பார்க்கிங் லாட். பெட்ரோல், பெட்ரோல். கேஸ், கேசலின், கேஸ், கேசலின். நெடுஞ்சாலை, மோட்டர்வே, ஹைவே, மோட்டர்வே, ஹைவே. நடைபாதை, பேவ்மெண்ட், சைட்வாக், பேவ்மெண்ட், சைட்வாக். நடந்து செல்வோர், கடப்பு வழி, ஜீப்ரா கிராசிங், கிராஸ்வாக், ஜீப்ரா கிராசிங், கிராஸ்வாக். அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அது. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு ஜீப்ரா கிராசிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்னும் நம்ம சொல்கிறது உண்டு. அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து கிராஸ்வாக். இளஞ்சுழி. ஆக்சுவலாக இந்த வேர்ட் வந்து நான் நெட்டில் தான் எடுத்தேன். ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம இந்த ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சிம்பிளாக சொல்லிக்கிறோம். ஓகே. ஸோ கிளாக் வந்து சுற்றுற அந்த முள் சுற்றுற டைரெக்ஷனோட ரிவர்ஸ் டைரெக்ஷனாக வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்துட்டு, அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நம்ம சொல்கிறோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ். ஓகே, கவுண்டர் கிளாக் வைஸ். டிக்டாக்டோ, அந்த கேம் நம்ம விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த கோடு போட்டுட்டு 0 அண்ட் எக்ஸ் போட்டுட்டு. ஓகே. நாட்ஸ் அண்ட் க்ராசஸ், நாட்ஸ் அண்ட் க்ராசஸ். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷில் டிக்டாக்டோ, டிக்டாக்டோ. பிரிட்டிஷர்ஸ் வந்து, அதாவது யூரோப்பியன்ஸ் வந்து நாட்ஸ் அண்ட் க்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. துணிக்கு குத்தும் கிளிப், க்ளோத்ஸ் பெக், க்ளோத்ஸ் பின், க்ளோத்ஸ் பெக், க்ளோத்ஸ் பின். நம்ம வந்து க்ளோத்ஸ் கிளிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், துணி காய வைக்கும்போது குத்துறது. பிரிட்டிஷர்ஸ் வந்து க்ளோத்ஸ் பெக், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் க்ளோத்ஸ் பெக் அப்படின்னு சொல்கிறோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் க்ளோத்ஸ் பின். விடுமுறை, ஹாலிடே, வெக்கேஷன், ஹாலிடே, வெக்கேஷன். இலையுதிர் காலம், ஆட்டம், ஃபால், ஆட்டம். ஸோ இப்போ வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் ரெண்டுமே ஈக்குவலாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபால்னும் பாதி பேர் சொல்லுவாங்க, ஆட்டம்னும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஈக்குவலாக யூசேஜில் இருக்கிறது. ஜிப், ஜிப், ஜிப்பர். ஸோ நம்ம பர்ஸ், ட்ரெஸ்லலாம் இருக்கக்கூடியதை வந்து நம்ம ஜிப் அப்படின்னு சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து ஜிப்பர். குளியல் அங்கி, குளியல் அங்கி. ஸோ குளிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கவுனை வந்து ட்ரெஸ்ஸிங் கவுன் அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்கன் இங்கிலீஷில், அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நம்ம ட்ரெஸ்ஸிங் கவுன் அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்துட்டு பாத்ரோப். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ட்ரெஸ்ஸிங் கவுன், அமெரிக்கன் இங்கிலீஷில் பாத்ரோப். ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் கவுன் சொல்கிறத விட பாத்ரோப் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இரவு உடுப்பு, நம்ம ஊரில் வந்து நைட் சூட், நைட் ட்ரெஸ், நைட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா பைஜாமாஸ். ஸோ அது வந்து பேண்ட் அண்ட் ஷர்ட் தான். ஓகே, பேண்ட் அண்ட் ஷர்ட் ஆர் பேண்ட் அண்ட் டாப். அது பைஜாமாஸ், பைஜாமாஸ். ஷார்ட்டாக வந்து பிஜேஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க அமெரிக்கன்ஸ். குச்சி ஐஸ், ஐஸ் லாலி, ஐஸ் லாலி. ஏன்னா வந்து அது லாலிபாப் மாதிரி நம்ம அந்த ஸ்டிக் பிடிச்சி சாப்பிட்றதுனால அதை வந்து ஐஸ் லாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து பாப்சிக்கல், ஐஸ் லாலி, பாப்சிக்கல். மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோன், செல்ஃபோன், மொபைல் ஃபோன், செல்ஃபோன். அடுத்தது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது நம்ம அந்த கேஸ் ஃபில் பண்ண ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஃபிஸி ட்ரிங்க்ஸ், ஃபிஸி ட்ரிங்க்ஸ். சில பேர் வந்து இது ஃபிஸி அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஃபிஸி அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஃபிஸி ட்ரிங்க்ஸ். சோடா, சோடா பாப், சோடா. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம சோடா அப்படின்னாலே நம்ம வந்து அந்த வாட்டரில் வந்து ஜஸ்ட் அந்த கேஸ் ஃபில் பண்ணால் மட்டும் நம்ம அதை சோடா அப்படின்னு சொல்லுவோம். பட் அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோக், பெப்சியுமே வந்து காமனாக அவங்க சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோடா பாப். இன்னொன்று வந்து சோடா, சோடாங்கிறது அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் சோடா அப்படின்றப்போ அந்த பிளெயின் வாட்டரில் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கேஸ் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுதான் சோடா. அங்கே வந்து கோக், பெப்சி எல்லாமே வந்து சோடா சேர்ந்தது தான். மருந்தகம், கெமிஸ்ட். கெமிஸ்ட் அப்படின்னாலே வந்து அந்த மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணுறவர் தான். ரன் பண்ணுறவர் இந்த சென்ஸ் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவர். ஓகே, அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து ட்ரக் ஸ்டோர், ஃபார்மசி, ட்ரக் ஸ்டோர், ஃபார்மசி. மறையூசி. ஆக்சுவலாக இது என்னென்னா நம்ம போர்ட்லெலாம் வந்துட்டு நம்ம ஒரு பின் வச்சு கிளிப் பண்ணுவோம் இல்லைங்களா, ஏதாவது பேப்பரை வந்து குத்தி வைக்கிறதுக்கு. நம்ம வந்து நம்ம ஊரில் இதை வந்துட்டு போர்ட் பின்னுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகே, போர்ட் பின். ஸோ அந்த போர்டில் வந்துட்டு அந்த கிளிப் பண்ணி வைக்கிறது, ஏதாவது நோட்டீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கார்னர்ஸை வந்து குத்துறக்கு ஒரு ஊசி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது. குண்டூசி கிடையாது. ஓகே, ட்ராயிங் பின், தம் பின், ட்ராயிங் பின், தம் பின். நம்ம ஊரில் அதிகமாக வந்து போர்ட் பின் அப்படின்னு சொல்கிறது உண்டு.
அடுத்தது பேசிஃபையர். நான் இதை வந்து பேசிஃபையர்னே கொடுத்துட்டேன். இப்போ வந்து குழந்தைங்க அழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த ரப்பர் நிப்பிள் ஒன்று கொடுப்போம் இல்லைங்களா, வாயில் வைக்கிறதுக்கு, அவங்க அழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக, அதனால இதை கொடுக்குறோம். பேசிஃபையர் அப்படின்னா சமாதானப்படுத்துறது. ஓகே, எக்ஸாக்ட் மீனிங் அதுதான். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து அதை டம்மி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐட்டமை. இதே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து பேசிஃபையர். டம்மி, பேசிஃபையர். பிளாஸ்டிக் ஷீட் ரோல், கிளிங் ஃபிலிம், பிளாஸ்டிக் ரேப். நம்ம ஊரில் வந்துட்டு அந்த தர்பூசணி பழம்லாம் வாங்கினோம்னா அந்த ரேப் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் அது. அந்த ரோல், கிளிங் ஃபிலிம், பிளாஸ்டிக் ரேப். இனிப்பு, புட்டிங், டெசர்ட். ஒன்றும் கிடையாது, நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னே கடைசியாக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த இனிப்பு, அதாவது நம்ம ஊரில் இந்த பாயாசம் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து புட்டிங் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து புட்டிங் அப்படின்னும் சொல்லுவாங்க, சில பேர் வந்து டெசர்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து அந்த அரிசி பாயசத்தெல்லாம் வந்து ரைஸ் புட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ரைஸ் டெசர்ட். காமனாக வந்து இனிப்பு வகைகள் தான் எண்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே. ஜிம் காலணிகள். ஸோ அதே மேலே வந்துட்டு நம்ம ட்ரெயினர்ஸ் அண்ட் ஸ்னீக்கர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து என்னென்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த ட்ரைனிங்கெல்லாம் எடுக்கும்போது, இது வந்து ஜிம் அப்படின்றப்போ அந்த ஆக்சுவலாக அந்த ஷூஸோட மெட்டீரியல் டிஃப்ரெண்ட், அதை எப்படி செஞ்சுருக்காங்க, அதோட சோல் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ப்ரௌஸ் பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஜிம் காலணிகள். ஜிம் போகும்போது அதுக்கு ஸ்பெஷலாக யூஸ் பண்ணக்கூடிய காலணிகள். அந்த ஷூஸ் வந்து பிளிம்சால்ஸ் ஜிம் ஷூஸ். ஓகே, பிளிம்சால்ஸ் ஜிம் ஷூஸ். நம்ம காமனாக எல்லாமே வந்து ஷூஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொன்னாலும் இது வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது திசை திரும்புதல், டைவர்ஷன், டீட்டோர். டைவர்ஷன், கல்வி தகுதி குறிப்பு, கரிக்குலம் வைட்டி. கரிக்குலம் வைட்டி. ஸோ நம்ம ஊரில் வந்து கரிக்குலம் விட்டே அப்படிங்கிறது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது சொல்லும்போது எக்ஸாக்ட் ப்ரனன்சியேஷன் வந்து கரிக்குலம் வைட்டி. இது வந்து ரிஸ்யூம். மேம்பாலம், ஃப்ளைஓவர், ஓவர்பாஸ். ஃப்ளைஓவர், ஓவர்பாஸ். கேரவேன், ட்ரெய்லர். ஸோ கேரவேன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பெரிய பஸ், உள்ளே எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு பஸ். அதாவது ஒரு சின்ன பெட் போட்டிருப்பாங்க, உள்ள வாஷ்ரூம் இருக்குது, குட்டி கிச்சன், எல்லாம் ஒரு குட்டி வீடு மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து கேரவேன் அப்படின்னு சொல்கிறோம். நார்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வேனிட்டி வேன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து கேரவேன், அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து ட்ரெய்லர். அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேனிட்டி வேன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, பிகாஸ் அவங்க வந்து ஆர்டிஸ்ட், அந்த சினி ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்க வந்து அந்த மேக்கப் வச்சுருக்கிற அந்த பாக்ஸை வந்து வேனிட்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸில் தான் அவங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மேக்கப் எல்லாம் போடுறதுனால அந்த வேனை வந்து வேனிட்டி வேன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, பார்சல், பேக்கேஜ். Z இந்த ஆல்ஃபபெட்டோட ப்ரனன்சியேஷன் வந்து Z. பிரிட்டிஷ் இங்கிலீஷில், அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து Z. ஓகே, Z. ஆசிரியர்கள், ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லிடக்கூடாது, சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே வந்து ஸ்டாஃப் தான். ஓகே, ஸோ ஃபேக்கல்ட்டி, ஸ்டாஃப், ஃபேக்கல்ட்டி. இடைவேளை, பிரேக் டைம், ரீசஸ். மதிய உணவு, அதாவது பேக் பண்ணி கொண்டு போகிற லஞ்ச் வந்து பேக்ட் லஞ்ச், பேக் லஞ்ச். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அழிப்பான், ரப்பர், எரேசர். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து ரப்பர், ஸோ ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அது ரப்பர், எரேசர். பணியாளர் அறை, ஸ்டாஃப் ரூம், டீச்சர்ஸ் லான்ச். நான் இது ரெண்டுமே வந்துட்டு நான் அந்த ஸ்கூல், காலேஜ் அதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 வேர்டு கொடுத்துருக்கேன். ஸ்டாஃப் ரூம், ஃபேக்கல்ட்டி, டீச்சர்ஸ் லான்ச். முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப், பீரியட். கால அட்டவணை, டைம் டேபிள், ஸ்கெட்யூல். ஆரம்பப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல். தேர்வு, எக்ஸாம், டெஸ்ட். திருகி, அதாவது ஸ்பேனர், ரெஞ்ச். காவற் பொறுப்பாளர், கவனிப்பவர், கேர்டேக்கர், ஜானிட்டர்.
கேர்டேக்கர் ஜானிட்டர். விலை உயர்ந்தது டியர், இன்னும் அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ டியர் அப்படின்னா வந்துட்டு நம்ம பிரியமுள்ள அன்புள்ள அப்படின்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அது சொல்லும்போது இட்ஸ் ஸோ டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, டியர், எக்ஸ்பென்சிவ். செக்கர்ஸ் கேம். ஸோ இந்த செக்கர்ஸ் கேம் போர்டு பார்த்தோம் அப்படின்னா செஸ் போர்டு மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் தான். அதை வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து ட்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து செக்கர்ஸ். வெற்றி தோல்வி இல்லாமல் முடிவது ட்ரா டை. ட்ரா டை. தீயணைப்பு படை ஃபயர் பிரிகேட், ஃபயர் டிபார்ட்மெண்ட். ஃபயர் பிரிகேட், ஃபயர் டிபார்ட்மெண்ட். ஸோ அதே மாதிரி தீயணைப்பு வீரர்களை வந்துட்டு அமெரிக்கன்ஸ் வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஃபயரோட அவங்க போராடுறதுனால, ஃபயரோட ஃபைட் பண்ணுறதுனால அவங்க வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ். பிளாஸ்திரி, பிளாஸ்டர், பேண்டேட். அதாவது அடிபடும் போது நம்ம போடுறது பிளாஸ்டர், பேண்டேட். கால்பந்து, ஃபுட்பால், சாக்கர். ஃபுட்பால், சாக்கர். அஞ்சல் குறிப்பீடு, போஸ்ட் கோட், ஜிப் கோட். போஸ்ட் கோட், ஜிப் கோட். நம்ம வந்துட்டு அதிகமாக போஸ்டல் கோட் அப்படின்னு சொல்லுவோம். வரிசை, கியூ, லைன். கியூ, லைன். தபால், போஸ்ட், மெயில். போஸ்ட், மெயில். திரைப்படம், ஃபிலிம், மூவி. தெரியோட்டு நாடா. ஆக்சுவலாக இது வந்து நான் ப்ரௌஸ் பண்ணி தான் எடுத்தேன். ஓகே, செலோ டேப். நம்ம நிறைய பேர் வந்து செலோ டேப் அப்படின்னு எழுதும்போது சி ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது தப்பு, எஸ் தான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங். ஓகே, செலோ டேப். சில பேர் வந்து செலோபின் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்துட்டு ஸ்காட்ச் டேப். ஓகே, ஸ்காட்ச் டேப். இதை வந்து அடிசிவ் டேப்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து அடிசிவ் டேப் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகே, தபால்காரர், போஸ்ட்மேன், மெயில்மேன். போஸ்ட்மேன், மெயில்மேன். தோழன், மேட், படி. மேட், படி. பூஜ்யம், நில், ஜீரோ. நில், ஜீரோ. தீயணைப்பு ஊர்தி, ஃபயர் என்ஜின், ஃபயர் ட்ரக். ஃபயர் என்ஜின், ஃபயர் ட்ரக். குறுக்கீட்டு சந்திப்பு, அதாவது கிராஸ் ரோட்ஸ். நம்ம ஊரில் அதிகமாக இது கிராஸ் ரோட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம், இன்டர்செக்ஷன்னு சொல்லுவோம். கிராஸ் ரோட்ஸ், இன்டர்செக்ஷன். லாரி, லாரி, ட்ரக். லாரி, ட்ரக். விமானம், ஏரோப்ளேன், ஏர்ப்ளேன். ஏரோப்ளேன், ஏர்ப்ளேன். மோட்டார் சைக்கிள், மோட்டர் பைக், மோட்டர் சைக்கிள். மோட்டர் பைக், மோட்டர் சைக்கிள். திரைச்சீலை, கர்டன்ஸ், ட்ரேப்ஸ். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஸ்க்ரீன் அப்படின்றது கூட சொல்கிறது உண்டு, பட் அதிகமாக வந்து நம்ம கர்டன்ஸ் அண்ட் ட்ரேப்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரேப்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து கர்டன்ஸ். கால் சட்டை, ட்ரௌசர்ஸ், பேண்ட்ஸ். ட்ரௌசர்ஸ், பேண்ட்ஸ். பேருந்து, கோச், பஸ். கோச், பஸ். பயண சாமான்கள், லக்கேஜ், பேகேஜ். லக்கேஜ், பேகேஜ். கடை, ஷாப், ஸ்டோர். ஷாப், ஸ்டோர். சுரங்கப்பாதை, அண்டர்கிரவுண்ட், சப்வே. அண்டர்கிரவுண்ட், சப்வே. டாக்ஸி, டாக்ஸி, கேப். டாக்ஸி. ஸோ இந்த மீனிங்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை யாராவது பேசுனாங்கன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி சில பேர் வந்துட்டு ஷார்ட் வீடியோஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு 5 வேர்ட்ஸோ இல்லை அந்த மாதிரி ஒக்காபுலரி எடுத்து, இல்லை ப்ரோவர்ப், அதே மாதிரி இடியம்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கான வீடியோஸ் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இனி அப்படியே வந்துட்டு நான் ஷார்ட் வீடியோஸும் போட்டுகிட்டே வரேன். அது கூட வந்துட்டு டீட்டெயில்டு கிராமர் லெசன்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye-bye.